சோ வணக்கண்டா கேமர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட்ல வீடியோ பார்க்க போறோம். அது என்னடா வித்தியாசமான கண்டென்ட்னா, சில மொபைல் கேம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது பயங்கர பக்காவான கேம்ஸா இருந்திருக்கும். இல்ல அந்த கேமோட ஸ்டோரியா இருக்கட்டும், இல்ல கேம் பிளே கிராபிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துலயும் அந்த கேமை குறையே சொல்ல முடியாம எல்லாத்துலயும் பெஸ்டா அந்த ஒரு கேம் இருந்திருக்கும். ஆனா அந்த கேமை பத்தி பெருசா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா, இல்ல அந்த கேமை பிளே பண்ணிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவ்வளோ ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல கேம்ஸ் மொபைலுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். சோ அப்படி இருக்கிற ஒரு தரமான டாப் 5 அண்டர் ரேட்டட் மொபைல் கேம்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ அப்படி இந்த கேம்ஸ்ல எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பெஸ்டா இருக்கு, எதனால இந்த கேம்ஸ் எல்லாம் அண்டர் ரேட்டடா இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல தெளிவா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட லைக்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு பெரிய மோட்டிவேஷன். சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்கப்பா கேமர்ஸ். ரைட்டுப்பா, சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சிடலாமா? இந்த ஒரு லிஸ்ட்ல 5வது இடத்துல சைபேரிகா ஆக்ஷன் சைபர் பங்க். இந்த சைபர் பங்க் இந்த ஒரு AAA கேமை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அதே மாதிரி இல்லைனாலும் அதே ஸ்டைல்ல ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரியான கேம் தான் இந்த ஒரு சைபேரிகா ஆக்ஷன் சைபர் பங்க். இது ஒரு MMO RPG சிங்கிள் பிளேயர் கேம். கேமோட சைஸ் இந்த மாதிரி 160 MB வரும். 160 MBக்கு இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்டுல கேம் கொடுக்கறதே பெருசு. அதுலயுமே ஒரு டீப்பான ஸ்டோரி லைன் இந்த கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. சோ கேமை நீங்க பிளே பண்ணதான் அது என்ன மாதிரியான ஸ்டோரின்னு உங்களுக்கு தெரிய வரும். கேமோட ஆரம்பத்திலேயே நீங்க உங்களோட அந்த கேரக்டரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே நல்லாவே கொடுத்திருக்கானுங்க. சோ கேமோட கேமரா இந்த மாதிரி டாப் டவுன் வியூல தான் இருக்கும். ஆரம்பத்துல என்னதான் அது ஒரு மாதிரி இருந்தாலும் பிளே பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாதுங்க. அதே மாதிரி இந்த ஒரு கேம்குள்ள இந்த GT கேம்ஸ் மாதிரி நிறைய வேலைங்க உங்களுக்கு இருக்கும். சோ ஒரு ஆளுக்கு கீழே அந்த வேலைங்க எல்லாத்தையும் நீங்க சரியா பண்ணி முடிக்கணும். உங்களோட வழியில எவனாவது வந்தான்னா ஒரே அடியில அவனை போட்டு பொழந்து கட்டிடலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் காரை வச்சு ஸ்ட்ரீட் ரேஸ்மே இந்த கேம்ல ஓட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னதான் இது மொபைல் கேமா இருந்தாலும் அந்த நியோன் எஃபெக்ட்ல இந்த கேம்ல இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே செம்மையா பண்ணிருப்பானுங்க. அதே மாதிரி உங்க உடம்புலயே நிறைய விதமான சிப்ஸை இன்ஸ்டால் பண்ணிருப்பானுங்க. சோ அதை அப்கிரேட் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய விதமான பவர்ஸும் கிடைக்கும். முழுக்கவே இந்த கேம்குள்ள இருக்க அந்த ஒரு சிட்டில கிரைம் தான் நடக்கும். போலீஸ்லாம் வந்து உங்களை தொல்லையே பண்ண மாட்டானுங்க. சோ உங்களுக்கான வேலையை செஞ்சு அதுல கிடைக்கிற மணியை வச்சு உங்களுக்கு தேவையான அபார்ட்மெண்ட், ட்ரெஸ், இந்த கார்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இதுக்கு ஒருபடி மேல போய் உங்க பாடியில இருக்க ஒரு சில ரொபாட்டிக் பார்ட்ஸை கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இந்த அப்கிரேட் இதை பார்த்தாலே இந்த கேம்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய பணம் வச்சு உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கிறது மூலமா உங்களால எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிக்க முடியும். கூடவே நிறைய விதமான வெப்பன்ஸும் இந்த கேம்குள்ள கொடுத்துருப்பானுங்க. சோ அதையும் உங்களால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் இந்த சைபேரிகா கேம்ல நிறைய கேங்ஸ் இருப்பானுங்க. அவனுங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறது, இந்த ஸ்போர்ட்ஸ் கார் எல்லாம் ஆட்டையை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை உங்களால பண்ணிக்க முடியும். இது கூடவே உங்களோட சண்டையவே சம்பவமா மாத்துறதுக்கு கேம்குள்ள அட்வான்ஸ்டு காம்பேக்ட் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்கானுங்க. நிறைய விஷயங்கள் இந்த கேம்ல இருக்குங்க. பேசினா பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பிளே பண்ணும்போது மற்ற ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு கேம் எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. கிராபிக்ஸும் நல்லாவே பண்ணிருக்காங்க. இது கூட கேம் பிளேயுமே இந்த கேமரா ஆங்கிள்லாம் மூவ் பண்ண முடியாம ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்தாலும் பிளே பண்றப்போ ஒண்ணுமே தெரிலங்க. சீரியஸா நல்லா டைம் பாஸ் ஆகுற மாதிரி ஒரு யூனிக்கான கேம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு தான். இந்த ஒரு வரிசையில 4வது இடத்துல கார்ட் தீஃப். இது ஒரு ஆஃப்லைன் கார்டு கேம். என்ன ப்ரோ, கார்டு கேமா? அப்போ மொக்கையா தான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அப்படியெல்லாம் இருக்காது. இந்த கேம் ஒரு மாதிரி உங்க மூளைக்கே பயங்கரமா வேலை வச்சிரும். கேமோட சைஸ் வெறும் 84 MB தான். எப்படி சொல்றது, இந்த கேம்ல நீங்க ஒரு தீஃப், ஒரு திருடரா நீங்க அந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வரணும். நீங்க வெற்றிகரமா தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு இந்த கேமுக்குள்ள கார்ட்ஸை யூஸ் பண்ண போறீங்க. சோ அதான் இந்த கேமோட கான்செப்டே. இந்த மாதிரி கார்டை போடும்போது கரெக்டா போடணும். தப்பா போட்டீங்க நம்மால் உள்ளேயே மாட்டிப்பான். சோ அப்படி நீங்க கார்டை போட்டு தப்பிச்சு வரும்போது சரியான கார்டை போட்டு நீங்க பிட் பாக்கெட் அடிக்கலாம். இந்த ட்ரெஷர்ஸ் எல்லாம் கூட அசால்ட்டா திருடலாம். அதெல்லாம் 2வது பட்சம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இந்த கேம்குள்ள தப்பிச்சு வெளியே வர்றதுக்கே மூளைய பயங்கரமா கசக்கி புளிஞ்சு எடுக்கணும். தப்பா கார்டை போட்டுட்டோம்னா தலைவன் ஒரு அடி கூட நகல மாட்டான். சோ சரியா கார்டை அடிக்கி அந்த வழியை தேர்ந்தெடுத்து வெளியே வரணும். ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல இருக்க ஸ்டெல்த் கேமை சாலிட்டர் ஸ்டைல் கார்டு கேமா கொடுத்துருக்கானுங்க. சீரியஸா கேமோட கேம் பிளே தான் மேட்ரே. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். சோ இந்த மாதிரி உங்களோட ஒரு திருட்டையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மொத்தமாவே நிறைய கார்ட்ஸும் யூனிக்கான எபிலிட்டிஸ்மே அன்லாக் ஆகும். லெவல்ஸ் போக போக டிஃபரெண்டான எனிமீஸ்
இந்த அப்டக்கல் டைப்ஸ்லாம் கேம்குள்ள மாறிக்கிட்டே இருக்க போகுது. சரியா ஆனீங்கன்னா ஒரு கேமை 2-3 நிமிஷத்துலயே முடிச்சிடலாம். இல்லைனா என்ன மாதிரி கார்டை தப்பா போட்டு உலட்டினீங்கன்னா சுமார் 2-3 மணி நேரம் கூட ஆகலாம் ஒரு கேமை முடிக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி டாக்டிக்கல் பிளானிங் ஸ்டெல்த் ஜெனரல் கேம்ஸ் பிடிக்கும்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ஒரு பழைய கேம் தான் இருந்தும் இந்த கேமை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். இந்த ஒரு வரிசையில 3வது இடத்துல நிஞ்சா அரேஷி 2. இது ஒரு பிளாட்ஃபார்மர் ஹேக் அண்ட் ஸ்லாஷ் கேம். கேமோட சைஸ் உங்களுக்கு 115 MB வரும். இந்த நிஞ்சா அரேஷி 1 அந்த கேம் எங்க முடிஞ்சதோ அங்க இருந்து தான் இந்த கேம் ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிஞ்சா அரேஷி 1 அளவுக்கு இந்த கேம் பெருசா பேசப்படல. கேமோட கான்செப்ட் இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிள்ங்க. இந்த ஃப்ரோசன் பிரிசன், சோ அது ஒரு ஜெயில் மாதிரியான இடம். அந்த இடத்துல இருந்து டோசு ஒரு ஈவில் ஷேடோ டீமன் தப்பிச்சு வெளியே வந்துருது. சோ இந்த கேமுக்குள்ள நீங்க ஒரு அரேஷியா அந்த டோசு அந்த ஒரு ஈவிலோட பிளானை எப்படி தடுத்து நிறுத்துறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட முழு கதையும். ஸோ உங்களோட ஜேர்னி பயங்கர சேலஞ்சிங்காக அந்த கேமுக்குள்ள இருக்கும். சிம்பிளா அந்த கேம் உட்காந்து ஆடினீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கேம் பிளேலயே அடிக்ட் ஆயிடுவீங்க. பெருசாலாம் இருக்காதுங்க, நீட்டா ஒரு செம்மையான அடிக்டிவ் கேம் பிளேயை இந்த கேமுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. கேம் போக போக பயங்கர த்ரில்லாவும் டெப்தாவும் கொண்டு போயிருப்பாங்க. நிஞ்சா அரேஷியா நீங்க இந்த கேமுக்குள்ள உங்களோட அந்த நிஞ்சா ஸ்கில்ஸ் அப்புறம் வெப்பன்ஸ் இது எல்லாத்தையும் உங்களால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த கேமோட ஸ்டோரி மோட்ல 80 ஸ்டேஜஸ் இருக்கு இந்த கேமை கம்ப்ளீட் பண்றதுக்கு. நிஞ்சா அரேஷி 1 விடவே இந்த கேமுக்குள்ள வெப்பன் இந்த நியூ மெக்கானிக்ஸ்லாம் கேமுக்குள்ள பயங்கரமா அப்கிரேட் பண்ணிருப்பாங்க. இது கூடவே கேமுக்குள்ள ஸ்கில் ட்ரீ சிஸ்டமும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பாஸ் ஃபைட்ஸும் இந்த ஒரு கேமுக்குள்ள இருக்கும். கிராபிக்ஸ்லாம் சொல்லவே வேணாங்க, இந்த ஷேடோ ஸ்டைல்ல செம்மையா கொடுத்துருப்பானுங்க. இவ்வளோ தரமான விஷயங்கள் இந்த கேமுக்குள்ள இருந்தும் இது இன்னுமே ஒரு அண்டர் ரேட்டட் கேமா தான் இருக்கு. இந்த ஒரு வரிசையில 2வது இடத்துல வால்கிங் ஜாம்பி 2. இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஜாம்பி ஷூட்டர் கேம். கேமோட சைஸ் 73 MB. சிங்கிள் பிளேயரா தான் நீங்க இந்த கேம் ஆடுவீங்க. ஸோ இந்த கேம்ல நீங்க மெயினா சர்வை பண்ணணும். ஜாம்பிலேயே வகை வகையா ரகரகமா நிறைய வகையான ஜாம்பிஸ் இந்த ஒரு கேமுக்குள்ள இருப்பானுங்க. ஜாம்பிஸ் மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இந்த டேஞ்சரஸ் பாசஸ் மான்ஸ்டர்ஸ்லாம் கூட இந்த கேம்ல இருப்பானுங்க. கேம்ல மெயினா பார்த்தோம்னா ஸ்டோரி குவெஸ்ட் அப்புறம் இந்த சைட் குவெஸ்ட் எல்லாம் இருக்கும். லெவல் போக போக உங்களோட ஸ்கில்ஸ் அவங்களால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இது கூடவே எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் இந்த கேமுக்குள்ள வாங்கி வித்துக்க முடியும். ஜாம்பியை போட்டு பொழந்து கட்டுறதுக்கு நிறைய விதமான டிஃப்ரெண்டான வெப்பன்ஸ் இந்த கேமுக்குள்ள இருக்க போகுது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஜாம்பிஸா இருப்பானுங்க. சிம்பிளா அவனுங்களை போட்டு பொழந்து சர்வை பண்றது தான் இந்த கேமோட கான்செப்டே. இந்த ஒரு கேமோட கிராபிக்ஸ் பயங்கர அட்ராக்டிவா பாலிகான் ஸ்டைல்ல தான் இருக்கும். அதுதான் இந்த கேமோட ஹார்ட் பீஸ்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாலிகான் கிராபிக்ஸ் இந்த கேம்ல பெஸ்டா பண்ணிருப்பானுங்க. அதே மாதிரி கேமுக்குள்ள கர்மா இருக்குங்க. கேமுக்குள்ள நீங்க நல்லது பண்ணீங்கன்னா அதுக்கேத்த அவுட்கம் இருக்கும். இதுவே கெட்டது பண்ணீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். கேமுக்குள்ள இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க. ஆனா என்ன சின்ன சின்னதா இருக்கும். இந்த சைட் குவெஸ்ட்டுமே இந்த கேமுக்குள்ள இருக்கு. நிறைய விஷயங்களை கிராஃப்டிங் பண்ணி அதை வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே பில்ட் பண்ணிக்க முடியும். நல்லாவே பண்ணிருக்கானுங்க. இது கூடவே அந்த வெப்பன்ஸுக்கு ஸ்கின்ஸ் எல்லாம் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு சில ஃபன்னான மினி கேம்ஸ் கூட இந்த ஒரு கேம்ல இருக்கு. இவ்வளவு விஷயங்களை 73 MBல எப்படி பண்ணானுங்கன்னு தெரியல. இது ஒரு பெஸ்டான ஜாம்பி ஷூட்டர் கேம். இவ்வளவு விஷயங்கள் இருந்துமே இந்த ஒரு கேம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அண்டர் ரேட்டடான கேம் தான். செம்மையா டைம் பாஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த ஒரு வரிசையில முதல் இடத்துல லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். இத சிம்பிளா ஒரு அண்டர் ரேட்டடான ஸ்டோரி கேம்னு சொல்லிடலாம். கேமோட சைஸ் சரியா 1 GB வரும். கேம்குள்ள நீங்க எடுக்கிற ஒரு சாய்ஸஸும் பயங்கரமா அந்த கேமோட ஸ்டோரியை இம்பாக்ட் பண்ணும். மொத்தம் 5 எபிசோட்ஸ் இந்த கேம்ல இருக்கு. இந்த கேம்ல இருக்க ஸ்டோரி இருக்கே வேற லெவல்ல இருக்கும். இந்த கேம்ல நீங்க மேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை வச்சுதான் பிளே பண்ணுவீங்க. மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொண்ணுக்கு புயல்ல சிக்கி ஒரு வித்தியாசமான சக்தி கிடைச்சிருக்கும். அது என்னன்னா டைம் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா டைமை ரீவைண்ட் பண்ணி அவளால பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் போக முடியும். ஆனா அந்த கேம்ல மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும். அதுல எந்த நீங்க சூஸ் பண்ணாலும் எல்லாமே உங்களை கண் கலங்கி கண்டிப்பா ஓரமா உட்காந்து அழுக வச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேமோட முடிவை பயங்கர சோகமா இந்த கேமுக்குள்ள வச்சிருப்பாங்க. எனக்குலாம் என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு இந்த கேமோட எண்டிங்ல இருந்து வெளியே வர்றதுக்கே சில நாட்கள் ஆச்சு. இந்த கேமை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி லேப்டாப்ல தான் பிளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். சிம்பிளா இந்த கேமை ஒரு பியூட்டிஃபுல்லான மாடர்ன் ஸ்டோரியோட கடைசியில மல்டிபிள் எண்டிங்ஸை கேமுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. கேமோட விஷுவல்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த கையிலேயே வரைஞ்ச மாதிரி. மொபைலுக்கு கூட நல்ல டீட்டெயிலா கிராபிக்ஸை பெஸ்டா பண்ணிருப்பாங்க. ஒரு சிறப்பான ஸ்டோரி கேம்ங்க இது. அதனாலேயே இந்த ஒரு கேம் அவார்டு அள்ளி குவிச்சு வச்சிருக்கு. கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க, எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் இந்த ஒரு கேமுக்கு.
நான் இந்த ஒரு லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் கேமை லேப்டாப்ல தான் ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். பட் மொபைல்ல ப்ளே பண்ணும்போது ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த கண்ட்ரோல் தாங்க பயங்கர கடுப்பா இருக்கும் மொபைல்ல ப்ளே பண்ணும்போது. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சான்னு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது கண்ட்ரோலர் இருக்குன்னா அதை உங்களோட மொபைல்ல யூஸ் பண்ணி கூட இந்த ஒரு கேம் உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும். ஏன்னா கண்ட்ரோல்ஸ் கண்ணா பின்னான் இருக்கும். என்னோட மொபைல் 2 வருஷம் பழைய மொபைலுங்க, அதனால கேமும் எனக்கு லேக் ஆச்சு. அப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே மொபைல்ல ப்ளே பண்ணும்போது எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒருவேளை லேப்டாப்ல கேம் ஆடிட்டு இதில் ஆடுறதுக்கு அப்படி இருந்துச்சான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இருந்தனால பெருசா இந்த ஒரு கேமை நிறைய பேர் ப்ளே பண்ணல. அதனாலேயே இந்த கேம் இன்னும் வரைக்கும் ஒரு பயங்கர அண்டர் ரேட்டடான ஒரு மொபைல் கேமா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு கேம் மொபைலுக்கு மட்டும்தான் அண்டர் ரேட்டடா இருக்குன்னு சொல்லுவேன். சிம்பிளா இப்படி ஒரு ஸ்டோரி கேம் மொபைலுக்கு இருக்குன்னு இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு பயங்கர அண்டர் ரேட்டடான கேம். ஸோ அவ்வளோதான்ப்பா கேமர்ஸ் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு மொபைலில் நிறைய பேர் ப்ளே பண்ணாத மாதிரியான ஒரு டாப் 5 அண்டர் ரேட்டட் மொபைல் கேம்ஸை இந்த வீடியோவில் லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இல்லாத வேற அண்டர் ரேட்டட் கேம்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நல்லா இருப்பீங்க போறப்போ 2 பேருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்பா கேமர்ஸ் இப்படி பண்றீங்க? கீழே பாருங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? பக்கத்தில் பெல் இருக்குல்ல, அதையுமே ஆள்னு செட் பண்ணிக்கோங்க. ரைட் பா கேமர்ஸ், அடுத்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மொக்க கேமர் ஷா. போயிட்டு வரேன், டாடா.